ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மீன் வீடியோ பார்த்துடலாங்களா? கட்டிங் அண்ட் க்ளீனிங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வஞ்சர் மீனுங்க, அயிலை, பாறை, இறால், நண்டு எல்லாமே இருந்துச்சுங்க. கடல் மீனும் இருந்துச்சு, டேம் மீனும் இருந்துச்சுங்க. வஞ்சர் மீன்லாம் இருந்துச்சுங்க. இந்த வாரம்லாம் வஞ்சர் மீன்லாம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. நான் ரெகுலராக எடுக்கிறது கட்லா ரோகு எடுப்பேன், பாறை எடுப்பேன், அப்புறம் மத்தி மீன் எடுப்பேங்க. மத்தி மீன் கண்டிப்பாக எடுப்பேன், அது ஹை ப்ரோட்டீன் கூட. நல்லா மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே மத்தி மீன் தாங்க. நான் இப்படியெல்லாம் கட் பண்ணுறாருன்னு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பார் எனக்கு. அப்புறம் அந்த வால் தலையெல்லாம் நான் குழம்புக்கு வச்சுக்குவேங்க. எப்பவுமே மீன் கட் பண்ணும்போது நான் வயிற்று பகுதியை தனியாக கட் பண்ணிக்குவேங்க. அதை தனியாக கட் பண்ணி வாங்கிக்குவேன். தலை இதெல்லாம் தனித்தனியாக வாங்கிக்குவேங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக மத்தி மீன் வாங்குங்க. மத்தி மீன் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இந்த அண்ணா கிட்ட தான் எப்பவுமே வாரம் மீன் வாங்குவேன். மீன் நல்லாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மெயினாக டேம் மீன்லாம் பார்த்திங்கன்னா கல்லாட்டு இருக்கும் நல்ல மீன். அப்புறம் எனக்கு அந்த ஃபிஷ்ஷு பார்த்தாலும் கொஞ்சம் உள்ளே ஒயிட்டாக இருக்கணும். ஃபிஷ்ஷு பார்த்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா தலைப்பகுதி இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கணும். அப்புறம் இந்த அக்கா கூட இந்த அண்ணன் கூட பேசிட்டு கலாச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு தேவையே இந்த நைஃப் தாங்க. இந்த நைஃப் முள்ளாக இருக்கும்ல, அந்த நைஃப் இருக்கணும். அதை வச்சு நல்லா இந்த 1-2 செதில் நிற்கும் இல்லையா, அந்த செதிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வயிற்று பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக எடுத்துடணும். 1-2 நிற்கும் இல்லையா, நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். சரிங்களா? நல்லா தண்ணி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும். அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.